ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஜெய்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜெய்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிறது கோதுமை மாவு இனிப்பு போண்டா. ஈவினிங்கில் என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு நினச்ச உடனே ஒரு 5 நிமிஷத்தில் கடகடன் மாவை பிசைஞ்சு இந்த போண்டாவை செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் 1 கப் கோதுமை மாவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 3/4 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். அந்த 3/4 கப் வெல்லத்துக்கு ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி விட்டு ஹீட் பண்ணிக்கங்க. நம்ம வெல்லம் கரைக்கிறதுக்காக தான் ஹீட் பண்ணுறோம். வெல்லம் கரைஞ்சதும் அடியில் மண் நிற்கும். வடிகட்டும் போது அந்த மண்ணெல்லாம் அடியில் நின்றுடும். தண்ணி அதிகமாக சேர்த்து கரைக்காதீங்க. அந்த தண்ணி மீந்துட்டால் உங்களுக்கு போண்டாவில் இனிப்பு குறைஞ்சிரும். பாருங்கள், அதை ஒரு இன்னொரு கிண்ணத்தில் வடிகட்டிக்குங்க. இப்போ நமக்கு வெல்லம் தண்ணி ரெடி ஆயிருச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காவை நறுக்கி போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் சோட்டா மாவு போட்டுக்கங்க. இதில் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது பச்சரிசி மாவு சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த போண்டா நல்லா கிறிஸ்பாக இருக்கும் மேலெல்லாம். இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லம் தண்ணியை ஆட் பண்ணி கட்டிகள் இல்லாமல் ஒன்றை போல் பிசைஞ்சிங்க. வெல்லம் தண்ணி ஃபுல்லாக காலி ஆயிருச்சு, மாவு கட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சாதா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் இந்த பதத்தில் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் கடாயை வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கையில் எடுத்து ஒன்றா உள்ளே உருண்டை பண்ணி விடுங்க. ஷேப் கரெக்டாக வரல அப்படின்னு யோசிக்காதீங்க. எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் அதுவே கரெக்ட் ஷேப்புக்கு வந்து நின்றுடும். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அதில் விடுங்க. இப்போ ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் மெதுவாக 2வது பக்கம் திருப்பி விடுங்க. நம்ம இதில் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கிறதால நல்லா கிறிஸ்பாக இருக்கும். சோடா மாவும் சேர்த்துருக்கோம். ஸோ மேலே கிறிஸ்பாகவும் உள்பகுதி சாஃப்டாகவும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இந்த போண்டாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.